1480 குடும்பத்துக்கு ஏற்கனவே 3 பார் இருக்குது. இது போதுமானதாக இருக்குது. இவங்க இதிலே இருக்க பிரச்சனையை மக்களால் தீர்த்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் இந்த டீ கப்ங்கிறது வந்து குயிலொத்தைக்கு மத்தியில் இருக்குது. பாடசாலை குழந்தைகளும் போயிட்டு வராங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இது இடையூறாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பாரை போட வேணாம் அப்படின்னு நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுவோம். ஜனவரி மாதத்திலிருந்து தொடங்கமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பார் துறப்போம் என்று 320 ரொசாலின் பிரிவின் கீழ் கிராம சேவர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். 14 நாளைக்கு முன்பதாக எதிர்ப்பு தெரிவித்தால் இங்கே உள்ள மதுபால சாலையை அகற்றப்படும் என்று. அதற்கு எதிர்ப்பாக நாங்கள் பல பேர் இந்த இடத்துல கூடி பல போராட்டங்கள் நடத்தினோம். அது வட்டவாள போலீஸ் அதிபருக்கும் தெரியும், இந்த நகரத்தில் இருக்கும் கிராம சேவருக்கும் தெரியும், ஏனைய உத்தியோகஸ்தர்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் அடாவடித்தனமாக மீண்டும் இந்த பார் இங்கே போடுவோம் என்று சொன்னால் எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கு? இது என்ன துவேஷமா, இல்லாட்டி பிரச்சனை உண்டாக்குறதுக்கா, இல்லாட்டி எங்களைய பள்ளத்துக்கு தள்ளுறதுக்கா என்பது தெரியாது. இந்த பக்கம் குயிலொத்த தமிழ் வித்தியாலயம் இருக்கின்றது. அதோட பாரம்பரிய நமது கலாச்சாரத்துக்காக உள்ள கோவில் இருக்கின்றது. இதே போல போன்ற நிலையங்கள் பகுதியில் இருக்கின்றது. அவளையும் எடுத்து காட்டியும் கூட மீண்டும் இந்த இடத்துக்கு வருவதாக இருந்தால் இது மாபெரும் போராட்டம் மீண்டும் தொடரும். எக்காரணத்தை கொடுங்க எங்களுக்கு பார் வரக்கூடாது அப்படிங்கிற திட்டவட்டமாக இந்த சிங்களத்தில் இருக்குது. அது எங்களுக்கு ஏஜியால கொடுத்த லெட்டர் ஒன்று. அதை நேற்று தான் நாங்கள் அந்த கொப்பியை பெற்றுக்கிட்டோம். என்னென்னு கேட்டால் எங்கள் மேலே வெளியான தவறுனால நாங்கள் இதை முன்கொண்டு வரோம். இது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பெற்றோர்கள் அனைவர் ஒன்று கூடி இந்த லெக்கில் 2 பாடசாலையை இணைச்சி பிள்ளைகளை அவலத்தை எடுத்து டீச்சர்ஸ்மார் அவலத்தை எடுத்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறோம். அதனால இன்னைக்கு எக்காரணத்தை கொண்டு பார் வரக்கூடாதுன்னு என்னோட ஆதங்கம்.